சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்து உரைந்தாய் போற்றி. காலும் பெண்ணுளானாய் போற்றி. மலையும் மன்னா போற்றி. கண்ணாளே கடலே போற்றி. அவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சிவன் அடியார்களே என்றால் சிவபெருமானுடைய அருள் வெளியில் எங்கேயுமே தெரியாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சிவன் அடியார்களை உருவாக்குகின்ற உறவுகளை நீங்கள் மேலும் கரம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தில் அடியனுடைய தாழ்மையான பணிவான ஒரு வார்த்தையாக சொல்கிறேன். சிவபெருமானுடைய அருள் வெளிப்பட வேண்டுமா? அது அடியார்கள் மூலியமாக தான் வெளிப்படும். அடியார்கள் இல்லை என்றால் சிவன் அருள் வெளிப்படாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய சக்தியா நம்மளுக்கு சிவனுடைய அருளே நம்மளால தான் வெளிப்படுமா? ஆமா, புரியுதா? யார் உள்ளார கொடுப்போம்? சிவபெருமான் அடியார் உள்ளத்தில் கொடுக்கும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆணவம்லாம் இல்ல, இது அறிவுபூர்வமான செய்தி இல்ல, உண்மையான செய்தி. சிவபெருமானே சொன்ன செய்தி. அதனால எல்லாரும் சிவன் அடியார்களை உருவாக்குங்கள். சிவன் அடியார்கள் பயமுத்தாதீர்கள். சிவனை கும்பிட்டா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடாதீர்கள். அப்படியே ஆனஸ்டா நெய்ல சுட்ட பணியாரமா இருந்தா தான் சிவனை கும்பிட முடியலாம் சொல்லி பயமுறுத்தக்கூடாதீர்கள். அதிபத்த நாயனார் அதிக பக்தி உடையவர். கடலுக்கு போனார், மீனை பிடிச்சார், மீனை கொன்றார். கொன்றவனுக்கு அருள் செய்தவன் கொன்றை வேந்தன் சொல்லணும். கொன்றார், கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே. இந்த பதியத்தை பண்ண யார் பண்ணது? இந்த பதியத்தை தெரியல, அதெல்லாம் பாடி எடுத்து வைக்கணும். கண்ணப்பனார், புரியுதலா? நீங்க குழந்தையே ஏத்துக்க மாட்டேன், கண்ணன் நோண்டி வச்சதே பெருசா பேசுறீங்க. உருமையா இது உருவமே குழந்தையா இருக்கு, அதையா ஏத்துக்க மாட்டீங்க, எதிர்க்கிறீங்க. குழந்தை பிறந்தா தந்துடும் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி குழந்தைய பெற்றுக் கொள்ளாமல் கருவை கலைச்சி நிறைய பேசுவான். ஐயாலாம் இருக்கிறாங்க, பேசக்கூடாது. அதனால் நமக்கு தேவையில்லை. அதனால் நல்ல செய்திகளை, அடியாரனுடைய பெருமை, ஆண்டவனுடைய சிறுமை. என்ன அடியாரனுடைய பெருமை, ஆண்டவனுடைய சிறுமை. சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப சிறுமையாக இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார். ஏமாத்தாது அடியார் உள்ளத்தில் உறங்கி கொண்டிருக்கல, உறவு கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி இருக்கணும்? அடியார்களை பெருக்கணும். அடியார் தான் ஆண்டவனுடைய சக்தியை வெளிப்படுத்துகின்றார், மாபெரும் சக்தியாக இருக்கிறார் என்பதை தினந்தோறும் நீங்கள் சொல்லணும். திருவருள் துணை கொண்டு வாழணும் என்பதை வாழ்த்து வணக்கத்துக்குரிய செய்தியாகவும் நல்லா மேன்மைப்படுத்த வேண்டும். எல்லாரையும் மென்மைப்படுத்த வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். ஆன்மாவுக்கு ஆண் பெண் பேதமில்லை, ஆன்மாவுக்கு உயர்ந்த ஆன்மா இல்லை. ஆன்மாவுக்குள்ள ஆன்மா உயர்ந்த ஆன்மா தாழ்ந்த ஆன்மாலாம் இல்லை. ஆன்மாவுக்கே ஆண் பெண் பேதம் இல்லை. அப்புறம் எப்படி? அதெல்லாம் ஆண் பெண் பேதம் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் நல்லா பழகி சைவத்தை ஆணும் பெண்ணும் சேர்ந்து வளங்க. அதனால் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஆன்மீகம், அது இல்லாத ஒன்றும் இல்லை. அதனால் நல்லா இருக்கும். லௌகீகம் ஆன்மீகம் எல்லாம் ஒரு வீகம் தான், புரியுதுங்களா? அதனால் லைஃபுக்கு 4 எழுத்து. என்ன லைஃபுக்கு ஃபீலிங் சொல்லு, சத்தமாக சொல்லுமா? லைஃப். ஒய்ஃபுக்கு 4 எழுத்து, ஒய்ஃபுக்கு ஃபீலிங் சொல்லு. லைஃபுக்கு 4 எழுத்து, ஒய்ஃபுக்கு 4 எழுத்து. லிஃப்ட்டுக்கு எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்து? லிஃப்ட்டுக்கு 4 எழுத்து. கிஃப்ட்டுக்கு எத்தனை எழுத்து? கிஃப்ட்டுக்கு 4 எழுத்து. லைஃப் இஸ் என்னது? கிஃப்ட். காட் இஸ் கிஃப்ட். ஓகேவா? ஒய்ஃப் இஸ் கிஃப்ட். எல்லாமே கிஃப்ட். நம்ம லிஃப்டாக பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தினா? லிஃப்டாக பயன்படுத்தி. எல்லாத்துக்கும் என்ன எழுத்து? தலையெழுத்து என்ன எழுத்து? ஆங்கிலமா, இந்தியா, உருதா, மலையாளமா, கன்னடமா, லத்தீனா, கிரேக்கமா? என்ன எழுத்து தெரியல, சும்மா தூரம் படிக்கிறீங்க. 5 எழுத்து. என்ன எழுத்து? சிவாய நாம என்ற 5 எழுத்து தான் தலையெழுத்து. எல்லாம் தலையெழுத்துன்னு சொன்னீங்கன்னா எழுத்துன்னு கேட்டாக்கா முழிப்பீங்க. என்ன எழுத்து? சரணமா என்ற 5 எழுத்து. தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது. சிவாய நாம என்ற 5 எழுத்து. அது எதால நிரப்ப முடியும் சொல்லுங்க? தெரியலையா? திருநீரால தான் நிரப்ப முடியும். மந்திரமாவது நீர். மந்திரம் என்னது? திருநீர் தான். வெரி குட், சூப்பர். உன் பேர் என்ன? கை விடு. நடையா இதுக்கே ஐ லவ் யூ சொல்லணும் ஒன்று பார்த்து. சொன்னோடனே கரெக்டாக சொல்கிறேன். பாய். நல்லா இரு, நல்லா வளர்க்கணும், புரியுதா? நல்லா விளங்குதல் வேற, வழங்குதல் வேற. என்னது? வழங்கணும். எல்லாத்தையும் என்னத்தை வழங்கணும்? திருவூரில் வாரி வாரி வாழணும். இப்போ கேட்ட உடனே சொன்ன தெரியுமா? அது வழங்குதல். என்னது? நிறைய பேசுவோம், அப்புறம் எல்லாரும் போகும். ஆனால் வேணாம், நல்லா இருக்கும். இது வரைக்கும் புரியுதா? எப்படி நல்லா இதா? லைஃப்க்கு 4 எழுத்து. அது நல்லா இதா? ஒய்ஃப்க்கு 4. இந்த பாட்டு பாடி காட்டணும். லைஃப்க்கு 4 எழுத்து,
ஒய்ஃப்க்கு 4 எழுத்து, கிஃப்ட்டுக்கு 4 எழுத்து. காட் இஸ் கிஃப்ட். நடராஜர் கட்சா தூக்கி எங்கே வச்சிடாதீங்க. என்ன வீட்டில் வச்சு வழிபடுதுன்னு சொல்லணும். புரியுதா? நீங்க நான் போறதுலாம் சொல்லணும். நல்லா நடராஜரை பார்த்தேன். யாரும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் வச்சு வழிபடுங்க. நல்லா எல்லாம் கொல்தோறும் நடராஜா, உள்ள கொல்தோறும் நடராஜா. ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சிமா. ரொம்ப உரங்களை போன வாட்டி அப்படியே பார்த்தேன். பிள்ளைங்கெல்லாம் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா பார்த்தேன். சொல்லமா ரொம்ப மகிழ்ச்சி. சொற்பொழி அதாவது பாரு எவ்வளோ பெரிய சபையே நிறைஞ்சிருக்கு. மனசு நிறைஞ்சாதான் சபை நிறையும். சபை நிறைஞ்சாதான் திருவருள் நிறையும். திருவருள் நிறைஞ்சாதான் என்ன கிடைக்கும்? சிவன் சக்தி கிடைக்கும். என்ன சக்தி கிடைக்கும்? சிவசக்தி. சிவசக்தின்னு பேரு. சிவன் சக்தி இங்கே பாரு எல்லாம் பாருங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு. ஆமாம் ரொம்ப ரொம்ப மகேஸ்வரியாக ராஜராஜேஸ்வரியாக எல்லா ஈஸ்வரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள். நல்லாக இன்னைக்கு அவர் சாமி வந்தனாலா, அதனால் சாமி வந்த நாளில் உங்களுக்கு எல்லாம் வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. தும்பிக்கையை போல் தூக்கி வைப்பது தான் இறை சக்தி என்பது. அந்த லிஃப்ட் என்ன